Sweet greetings. This is Johnson. Welcome back. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இங்கிலீஷ் லாங்குவேஜை நாம் எப்படி சீக்கிரத்தில் ரொம்பவுமே ஃப்ளூவண்ட்டாக எப்படி பேச முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான மிக மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட என்ன பகுதி அப்படின்னா ஃப்ரேசஸ். என்னடா ஃப்ரேசஸ் இருந்தால் நாம் பேசிடலாமா அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சீக்கிரத்தில் பேச முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஃப்ரேசஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸை நாம் எப்படி பேசலாம், இதை நீங்கள் அடிக்கடி உங்களுடைய லைஃப்பில் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே சீக்கிரமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுவும் ஃப்ளூவண்ட்டாகவும் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதை நான் சொல்லித்தர மட்டும்தான் முடியும். ஆனால் இதை செயல்படுத்தி உங்களுடைய முழு உழைப்பும் உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தா டெஃபினட்டாக நீங்கள் நினச்சதை சாதிக்கலாம். நான் பொய் சொல்லலைங்க, நிஜமாக அது உங்ககிட்ட தான் இருக்குது. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் இங்கிலீஷ் பேசிடலாம். இதுக்கு சில ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு இதுக்கு முன்னால் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதையும் பாருங்கள், ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தா மட்டும்தான் தெரியும், பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இப்போது நம்ம இந்த கிளாஸ்க்கு போவோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். வாங்க நாம் வீடியோக்கு போகலாம். ஸோ லெட்ஸ். நாம் ஃப்ரேஸஸை லேர்ன் பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய 2 பலன்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று ஸ்போக்கன் இங்கிலீஷ் வலுப்பெறும். நம்மளுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லாவே வலுப்பெறும். இரண்டாவது, நாம் பேச பயன்படுத்தக்கூடிய வெக்காபுலரிஸ் நமக்கு கெயின் ஆகும். ஒரு கல்ல 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் இந்த ஃப்ரேஸஸ் மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய 2 பலன்கள், ஒன்று ஸ்போக்கன், இன்னொன்று வெக்காபுலரி. கண்டிப்பாக இதை கற்றுக்கணும், உங்களுக்கும் நல்ல பயன் கிடைக்கும். முதல்ல ஐம் ஃபைன். இந்த வார்த்தை யாராவது நலம் விசாரிக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை எந்தெந்த வார்த்தைகளை வச்சு நாம் உருவாக்க முடியும். சாதாரணமாக நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத ஐம் ஃபைன் அப்படின்னே சொல்லிட்டு போயிடலாம். இதை இன்னும் பலவிதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐம் கிரேட், டூயிங் ரியலி வெல், couldn't be better, can't complain, never better, over the moon, not too shabby. இப்படி நம்ம ஐம் ஃபைன் அப்படிங்கிறத இன்னும் பலவிதமாக நாம் பயன்படுத்தலாம். இதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வெக்காபுலரிஸும் இது மூலமாக நாம் பயன்படுத்த முடியும். அடுத்து நாம் மன்னிப்பு கேட்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஐம் சாரி அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் பாருங்கள். ஐ சின்சியர்லி அப்பாலஜைஸ், ஐ ஓ யூ an apology, I was so sorry, I had that wrong, excuse me, it's all my fault, pardon me. இப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நாம் ஐம் சாரி அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்து நம்ம கற்றுக்க போகிற ஃப்ரேஸ் லெட் மீ நோ. அதாவது இன்னொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக எனக்கு இது தெரியப்படுத்து, மறந்துடாத, அப்பப்போ நாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். அப்படி நீங்கள் பயன்படுத்துவதற்காக சில ஃப்ரேசஸ்: கீப் மீ போஸ்டட், கீப் மீ அப்டேட்டட், கீப் மீ இன் த லூப், கீப் மீ இன்ஃபார்ம்டு, கெட் பேக் டு மீ, enlighten me, notify me. இது உங்களுக்கு மிகவும் உபயோகரமாக இருக்கும். உபயோகப்படுத்திக்கிங்க. அடுத்து நாம் ஒரு வேலையில் பிஸியாக இருக்கும் பொழுது அதை வெளிக்காட்டுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேசஸ் பாருங்கள். ஐ எம் அப் டு மை நெக், ஐ ஹாவ் லாட்ஸ் டு டூ, ஐ எம் ஸ்வாம்ப்ட், ஐ எம் டைட் அப், my agenda is full,
buried with work. I am up to my ears. இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் பிஸியாக இருக்கிறத வெளிப்படுத்தலாம். அடுத்து இந்த மாதிரி ஃப்ரேசஸை நாம் அதிகமாக பயன்படுத்துவோம். எப்படின்னா, இட்ஸ் இம்பார்ட்டண்ட், இது எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாம் பேச பயன்படுத்தும் பொழுது இந்த மாதிரி வெக்காபுலரிஸ், அதாவது இந்த மாதிரி ஃப்ரேசஸை பயன்படுத்தி நாம் அதிகமாக பேசலாம். இட்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்ல இன்னும் சில. இட்ஸ் சிக்னிஃபிகண்ட், இட்ஸ் எசென்ஷியல், இட்ஸ் கன்சிடரபிள், இட்ஸ் நோட்டபிள், இட்ஸ் மீனிங்ஃபுல், இட்ஸ் சப்ஸ்டான்ஷியல், இட்ஸ் ரிமார்க்கபிள். இப்படி நாம் இதுக்கு பயன்படுத்தலாம். நாம் அடுத்ததாக பார்க்க போகிற ஃப்ரேஸ் இட்ஸ் டிஃபிகல்ட், அதாவது இது மிகவும் கடினமாக இருக்குது அப்படின்னு சொல்வதற்காக பயன்படுத்தக்கூடிய ஃப்ரேசஸ். இட்ஸ் அ பிட் ட்ரிக்கி, இட்ஸ் சேலஞ்சிங், இட் இஸ்ன்ட் அ வாக் இன் த பார்க், இட்ஸ் குவைட் ஹார்ட் கோயிங், இட்ஸ் டோண்டிங், இட்ஸ் டஃப், இட் சீம்ஸ் ஆர்ஜுவஸ். இந்த மாதிரி எனக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது, இட்ஸ் அ டிஃபிகல்ட் அப்படின்னு பயன்படுத்தக்கூடிய எல்லா வாக்கியங்களையும் இந்த மாதிரி ஃப்ரேஸை நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு வெக்காபுலரிஸ் உங்களுடைய மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். அப்போ இன்னும் அதிகமான சென்டென்ஸை உங்களால் உருவாக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன வாக்கியங்களில் நீங்கள் கவனம் செலுத்தி கற்றுக்கும் பொழுது உங்களால் இன்னும் சீக்கிரமாக ஆங்கிலம் பேசக்கூடிய ஆர்வம் உருவாகும். அதுபோல் நான் பயன்படுத்தக்கூடிய அத்தனை வார்த்தைகளுடைய ப்ரொனவுன்சியேஷன், அதாவது உச்சரிப்பை நீங்கள் கூர்ந்து கவனிக்கணும். இதுவும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதுபோல் சின்ன சின்ன வாக்கியங்களை உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், எளிதில் கற்றுக்கொள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.